அப்படியே தானே ஐயா அந்த தட்டுக்கு ஒரு பேப்பர் வச்சுக்கிறாரு பேர் தட்டு பேப்பர் மாதிரி குட்டி வச்சுக்கிறாங்க. டேம் கட்டாங்க நேரங்கி ஏமாவதி தண்ணி என்று சொல்லக்கூடிய 3 அணைகளில் 100 TMC தண்ணீர் சேமித்தது. ஆகவே அந்த 3 அணைகளாக தங்கு தடை என்று நேரடியாக வரும். 1924 ஒப்பந்தத்தில் கீழ்ப்பாசனத்தினுடைய கீழ் மாநில அண்டை கீழே இருக்கிற மாநிலங்களுடைய ஒப்பந்தம் இல்லாமல் மேல்மடைகளில் அணை கட்டக்கூடாது என்பதுதான் 1924 ஒப்பந்தம். 8 1 பங்கு உணவு உற்பத்தி ஆகுது. டெல்டா அல்லாத மாவட்டத்திற்கு 7 இட்லி பெற்றிட தமிழக அரசு குறுவை தொகுப்பு நிதியினை கூடுதலாக வழங்கிடு. ஆகஸ்ட் மாதம் மழை பெய்யுது. ஃபுல்லாக வந்து பார்த்தா நீர் வந்து தேங்கி இருக்கும் போது தண்ணீர் என்பது போகுது. அடுத்தது ஆகஸ்ட் மாதம் அடுத்திருப்பா அக்டோபர் மாதம் மோசா புயல். அக்டோபர் மாதம் மோசா புயல் பேசா போச்சு. அடுத்து நவம்பர் மாதம் டிப்பா புயல். ஆகஸ்ட் மாதம் பெருமழை காரணமாக செய்யாத மழை பெஞ்சு வெள்ளம் வந்து பார்த்தாக்கா தடுப்பணை கட்டி சேமிக்கிறதுல வேஸ்டாக போச்சு. அடுத்து அக்டோபர் மாதம் மோசா புயல், நவம்பர் மாதம் டிட்வா புயல். எனவே தான் தமிழக அரசு விவசாயிகளை காப்பாற்ற இல்லை இல்லையா தமிழ்நாட்டிலே 8 லட்சம் டன்னு எல்லாம் சொல்லுவாங்க. தஞ்சாவூர் திருவாரூர் நாகை தான் வந்து உணவு களஞ்சியம் சொல்லுவாங்க. இல்லவே இல்லை. அது குருவை பாதிக்கும். குருவை வைக்கல, கடந்தாண்டு வைக்கல, குருவை வைக்கல, சம்பா மட்டும்தான் வைப்பாங்க. சம்பா வச்சாக்க என்ன ஆகும்? நவம்பர் டிசம்பர் பெருவெள்ளத்தில் அதிகம் மாட்டி சேதமாகும். ஆகவே வந்து பார்த்தா தமிழ்நாட்டிலேயே உணவு உற்பத்தியில் வந்து பார்த்தா வடார்காடு தென்னார்காடு மாவட்டங்கள் தான் உணவு உற்பத்தியில் 8 4 பங்கு. டெல்டா பகுதியில் தான் வந்து பார்த்தாக்கா சாகுபடி அதிகன்றாங்க. இல்லவே இல்லை. டெல்டா பகுதியில் 8ல் 1 இட்லி தான். 8ல் 1 இட்லி. டெல்டா பகுதியில்